இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை பிரான்சு தேசத்தை சார்ந்த புனித ஜேன் பிரான்சிஸ் ஷாண்டால் என்கிற ஒரு துறவியனுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் வாழ்ந்தது 16வது நூற்றாண்டு புனித பிரான்சிஸ்கு சலேசியாருடைய அந்த ஒரு காலகட்டத்தில் தான். ஆன்மீகமிக்கவர்களே, பிரான்சு தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பிரபுத்துவ குடும்பத்தில் பிறக்கிறார். பிறந்த 8 மாதங்களிலேயே தாயை இழந்து விடுகிறார். தந்தையினுடைய அரவணைப்பில் ஒழுக்கத்திலும் பக்தியிலும் விசுவாசத்திலும் அவர் வளர்கிறார். 18 வயது ஆன பிறகு இவருக்கு பிரான்சு தேசத்தில் ஒரு அரச குடும்பத்தில் திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணத்தின் ஆசீர்வாதமாக 6 குழந்தைகள் இவர்களுக்கு பிறக்கிறார்கள். ஆனால் அந்த 6 குழந்தைகள் பிறந்த பிறகு தொடர்ச்சியாக இவருடைய குடும்பத்தில் பல மரணங்கள். 6 குழந்தைகளில் 3 குழந்தைகள் இறந்து விடுகிறார்கள். பிறகு இவருடைய வளர்ப்பு தாய் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு இவருடைய கணவரும் இறந்து விடுகிறார். தொடர் இழப்பின் காரணமாக மிகுந்த மன உளைச்சலில் இருந்த இந்த புனித ஜேன் பிரான்சிஸ் ஷாண்டால் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதிக்கு அப்பொழுது ஜெனீவா நகரத்தினுடைய ஆயராக இருந்த புனித பிரான்சிஸ்கு சலேசியார் அங்கு ஒரு திருப்பலி நிறைவேற்ற வருகிறார். அவரை தன்னுடைய ஆன்மீக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு தான் ஒரு துறவியாக மாற ஆசைப்படுவதாக பிரான்சிஸ்கு சலேசியார் இடத்துல சொல்லுகிறார். ஆனால் புனித பிரான்சிஸ்கு சலேசியார் துறவி ஆகிற அந்த எண்ணத்தை கொஞ்ச நாள் கைவிடுமாறு அதை தள்ளி போட்டு கொண்டு வருகிறார். ஆன்மீகமிக்கவர்களே, 3 ஆண்டுகள் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு பிறகு புனித பிரான்சிஸ்கு சலேசியார் இவரை ஒரு துறவு மடத்தை தொடங்குவதற்காக உதவி செய்கிறார். அதாவது அப்பொழுதிருந்த அந்த காலகட்டத்தில் வயது மூப்பின் காரணமாக துறவு மடங்களில் சேர முடியாத பெண்களுக்கான ஒரு துறவு சபை, புனித கன்னிமரியாயின் திருவருகை சபை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. த விசிட்டேஷன் சிஸ்டர்ஸ் என்று அவர்கள் ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறார்கள். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற பொழுது தாட்சியோடும் விசுவாசத்தோடும் பிறரன்பு பணிக்காகவும் சென்றது போல இவர்கள் தோற்றுவித்த இந்த விசிட்டேஷன் சிஸ்டர்ஸ் என்பவர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் பணி செய்ய வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த துறவற சபை தொடங்கப்பட்டது. அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே 142 துறவு மடங்களை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய பெருமை புனித ஜேன் பிரான்சிஸ் அவர்களையே சாரும். அன்புமிக்கவர்களே, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, பிறகு துறவியாக தன்னுடைய வாழ்வை மாற்றி புனிதத்தில் பல ஆயிரக்கணக்கான இளம் பெண்களை வளர்த்தெடுத்தவர் தான் இந்த புனிதர். இவருடைய பரிந்துரையால் நாமும் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டவர்களாய், அன்னை மரியாளை போல பிறரன்பு கொண்டவர்களாய், தாட்சி உடையவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுடைய போதகர் வரி செலுத்துவது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மறுமொழி எதுவுமே கூறாமல் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர் பேதுருவிடத்தில் உடனடியாக 2 திராக்மாக்களை செலுத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கேட்டுக்கொண்டதை தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். இயேசுவனுடைய வாழ்க்கையில் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அல்லது எப்படியாவது இவரை சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். இவன் கடவுளை பழித்துரைக்கிறான், கடவுளை தந்தை என அழைக்கின்றான், கடவுளுடைய மகன் என்று இவன் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் மக்களிடத்தில் எடுபடவில்லை. அதற்கு பிறகு சட்டங்களை எதுவுமே மதிப்பது கிடையாது, ஓய்வு நாளை மீறுகிறான் அப்படி என்று மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அந்த ஒரு குற்றச்சாட்டு மக்களிடையே எடுபடவில்லை. கடைசியாக எப்படியாவது மாட்டிவிட வேண்டும் என்று இவர் வரி செலுத்துவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டோடு வருகிற நேரத்தில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கோயிலுக்கான வரியை உடனடியாக செலுத்துமாறு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, யூத மக்களுக்கு பல்வேறு வகையான வரிகள் இருந்தன. சொத்து வரி மற்றும் நில வரி அப்படின்று முக்கியமாக இந்த 2 வகை வரிகள் இருந்தன. தங்களுடைய சொத்துக்காகவும் நிலத்தில் விளைந்த விளைச்சலுக்காகவும் யூத மக்கள் வரியை செலுத்த வேண்டும். இதில் குறிப்பாக எருசலேம் ஆலயத்தினுடைய நிர்வாகத்திற்காக வருடத்திற்கு ஒவ்வொரு ஆணும்
2 திராக்மாக்களை வரியாக செலுத்த வேண்டும். 2 திராக்மாக்கள் என்றால் 2 நாளுடைய கூலி. அன்பிமிக்கவர்களே, எருசலேம் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் 2 ஆட்டுக்குட்டிகளை அவர்கள் பலியிட வேண்டும். எருசலேம் ஆலயத்தில் தூபத்திற்காகவும் பலி செலுத்துவதற்காகவும் மாவு மற்றும் எண்ணெய் இவைகள் தேவைப்படும். தூபத்திற்காக சாம்பிராணிகள் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. குருக்கள் அணிய வேண்டிய ஆடைக்கான ஒரு செலவும் இருந்தது. கோயில் நிர்வாகத்திற்கான ஒரு செலவும் இருந்தது. இதை எல்லாமே நிர்வகிப்பதற்காகத்தான் கோயில் வரி என்று கோயில் நிர்வாகம் ஒவ்வொரு யூத ஆணிடமும் வரியாக பெற்று கொண்டிருந்தது. இந்த வரியைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார்கள். கேட்ட உடனேயே எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வரியை செலுத்தி தான் இந்த அரசுக்கும் தான் இந்த நாட்டுக்கும் தான் இந்த மக்களுடைய சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டவன் என்று தன்னுடைய குடியுரிமையை அல்லது தன்னுடைய உரிமையையும் கடமையையும் அவர் உணர்ந்தவராய் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிய ஒரு அழகான ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் நடந்து கொண்டிருந்த இந்த ஒலிம்பிக் போட்டியினுடைய தொடக்க விழாவில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி உணவை கொச்சைப்படுத்துகிற விதமாக கோமாளிகளை வைத்து ஒரு காட்சியை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். உலகம் முழுவதும் இதற்கான எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. உலகம் முழுவதும் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பல விதங்களில் பதிவு செய்திருந்தார்கள். சாத்தானை காட்சிப்படுத்துவது போல 2 உருவகங்களையும் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். அன்புமிக்கவர்களே, ஏதோ தங்களுடைய உரிமையை அவர்கள் நிலைநாட்டுவது போல பலர் கோடி மக்களுடைய மனதை புண்படுத்துமாறு இந்த காட்சிகளை அமைத்திருந்தார்கள் பாரிஸ் நகரத்தில். அன்புமிக்கவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? அன்று இரவே பாரிஸ் நகரம் இருளில் மூழ்கி போனது என்று நாம் எல்லோருமே கண்கூடாக பார்த்தோம். அங்கிருந்த திரு இருதய பேராலயம் மட்டுமே ஒளி வீசி கொண்டிருந்தது. அந்த நகரம் முழுவதுமே இருளில் மூழ்கி போனது. இதுதான் வரலாற்று உண்மை. எப்பொழுது கடவுளை நிந்தித்து நம்முடைய மனித உரிமைகளை நிலைநாட்ட நம்ம முயற்சி செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் மிகவும் வெளிப்படையாக செயலாற்றுவார் என்பதற்கான சான்று தான் இப்பொழுது நான் சொன்ன செய்தி. ஆகவே அன்புமிக்கவர்களே, இதே ஒலிம்பிக்கில் 2-3 போட்டியாளர்களை இயேசுனுடைய பெயரை நீங்கள் சொல்லக்கூடாது, இயேசுனுடைய படத்தை நீங்கள் உங்களுடைய ஆடைகளில் அணிந்து வரக்கூடாது என்று பல கட்டாயங்கள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் செய்கையால் ஒரு தடகள வீராங்கனை இயேசு என்று என் வாயால் தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, என்னுடைய செய்கையால் காண்பிப்பேன் என்று இயேசுவே வாழ்வும் வழியும் உண்மையும் அப்படி என்று தன்னுடைய செய்கையாலேயே இயேசுவை உலகுக்கு அறிவித்த ஒரு காட்சியையும் நான் கண்ணீரோடு பார்த்தேன். அன்புமிக்கவர்களே, இந்த செயல்களெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அழகான பாடம். நம்முடைய விசுவாச கடமை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பர் இரட்சகர் என்பதை வெட்கமில்லாமல் வெளிப்படையாக நாம் வாழுகிற பகுதி, பணி செய்கிற பகுதி, நம்முடைய குடும்பங்களில் உறக்க அறிவிக்கத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அறிவிப்பு என்றால் மற்றவர்களை தொந்தரவுப்படுத்துகிற அல்லது மற்றவர்களை அவமானப்படுத்துகிற அறிவிப்பு இல்லை. மகிழ்ச்சியோடு நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன், என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய கடமையை நிறைவேற்றுகிற ஒரு திறன், பிறருக்கு உதவி செய்கிற ஒரு மாண்பு, இது எல்லாமே என்னை ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவில் அவன், ஒரு கிறிஸ்தவள் கிறிஸ்துவில் அவள் என்று நம்முடைய செய்கையால் இயேசுவை அறிக்கையிடத்தான், நம்முடைய கடமையை செய்யத்தான் இறைவன் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசுவின் பிள்ளைகளாய் நம்முடைய விசுவாச கடமையை செய்வோம், இயேசுவை நம்முடைய வாழ்வால் அறிவிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.